30 ஜூலை 2026 பொதுக்காலம் 17ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 13 இறை வசனங்கள் 47 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானத்துதர் சென்று நேர்மையாளரிலிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசை பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் என்று நீங்கள் செபிக்கப் போகின்ற இந்த காணொளி மூலமாக சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் என்னுடைய திருப்பலியிலும் அக்கறை ஆண்டவருக்கு முன்பாக உங்களுக்காக வைத்து செபிக்கின்றேன். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர் தூய பீட்டர் கிரைசோலோக்கஸ். இவர் இத்தாலியில் வடகிழக்கில் பிறந்து ராவென்னாவின் பேராயராக நியமிக்கப்பட்டார். அவரது இனிமையான ஆழமான மறைவுரைகளால் கிரைசோலோக்கஸ் தங்க வார்த்தை அலை என்ற பட்டத்தை பெறுகின்றார். தனது வல்லமைமிக்க போதனைகளின் மூலம் திருச்சபைக்கு மாறான கொள்கைகளை மறுத்து பலரையும் உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு திருப்பினார். இயேசு முழுமையான கடவுளும் முழுமையான மனிதரும் என்பதை உறுதியாக போதித்து தவறான கோட்பாடுகளுக்கு எதிராக நின்றவர். அவரது மறைவுரைகள் கடுமையாக கண்டனங்களை விட கிறிஸ்துவின் அன்பும் மருளும் நிறைந்த செய்திகளை வலியுறுத்தன. அவரது சிறந்த எழுத்துக்களுக்காக திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் அவருக்கு திருச்சபையின் மறை வல்லுநராக அறிவிக்கின்றார். இவரது ஜெபம் கிறிஸ்தவாவின் பாதுகாப்பாகும், தூய்மையும் ஜெபத்தையும் ஆன்மீக ஆயுதங்களையும் ஏற்க அழைக்கிறது. இன்று அமெரிக்க பிரான்சிஸ்கன் குருவான சகோதரர் ஜேம்ஸ் ஐ கூடி பீட்டர் கிரைசலின் பாதையில் நடந்து இறைவார்த்தின் வல்லமையால் மனமாற்றத்தையும் சமூக நீதி வளர்க்கின்ற பணியில் ஈடுபட்டு வருகின்றார். இவருடைய நாளில் நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இவருடைய பரிந்துரையின் மூலமாக இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு மிக நெருங்கிய ஒரு வாழ்வியல் சூழலை விவரித்து விண்ணரசின் ஆழமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடலும் வலையும் மீன் பிடித்தலும் இயேசுவின் சீடர்களுக்கு மிகவும் பழகிய ஒன்று. அந்த எளிய பின்னணியில் இருந்து ஆன்மீக பாடத்துக்கு இயேசு இன்று நமக்கு புகட்டுகிறார். விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த உலகம் ஒரு பெரிய கடல். இந்த உலக கடலில் திருச்சபை எனும் வலை வீசப்பட்டிருக்கிறது. இந்த வலையினும் நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த உவமையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், வலையானது எல்லா வகையான மீன்களையும் வாரி கூட்டி கொண்டு வருகிறது. அதாவது திருச்சபையிலோ அல்லது நம்முடைய வாழ்கின்ற இந்த சமூகத்திலோ நல்லவர்கள், தீயவர்கள், பலவீனமானவர்கள், புனிதர்கள் என்று எல்லோரும் கலந்தே இருக்கிறோம். பல நேரங்களில் நமது மனதில் ஒரு கேள்வி எழுகிறது: ஏன் இறைவா இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகளும் அநியாயங்களும் நடக்கின்றன? ஏன் தீயவர்களை நீர் உடனே தண்டிக்கப்படுவதில்லை? இது ஒரு நார்மலாக நாம் கேட்கின்ற ஒரு கேள்விதான். ஆனால் கடவுளுடைய வழிகள் நம் வழிகள் அல்ல. அவர் ஒரு பொறுமையின் சிகரம். வலையை இழுக்கும் வரை, அதாவது உலகம் முடியும் வரை, அவர் அனைவருக்கும் அவர்களுடைய மனமாற்றத்திற்கான கால அவகாசத்தை வழங்குகிறார். யாரையும் முன்கூட்டியே ஒதுக்கிவிடாமல் எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆனால் நற்செய்தி இதோடு முடிந்து விடாமல் வலை நிறைந்ததும்
மீனவர்கள் கரைக்கு இழுக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய பிரிப்பு நடக்கிறது. நல்ல மீன்களை கூடைகளில் சேகரிக்கிறார்கள், கெட்ட மீன்களை வெளியே எறிகிறார்கள். இது நமக்கு தரும் மாபெரும் எச்சரிக்கை. நம் திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிறோம், ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்கிறோம், ஜெபமாலை செல்கிறோம். கிறிஸ்துவ என்ற பெயர் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்க விரும்புவது மட்டுமே நாம் கரை சேர்வதற்கோ விண்ணரசில் நுழைவதற்கோ போதுமான ஒரு வழி அல்ல. வலையில் இருக்கும் நாம் கடலுடைய பார்வையில் நல்ல மீன்களாக இருக்கிறோமா அல்லது தீய மீன்களாக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நமது நம்பிக்கை வெறும் சடங்குகளிலும் வார்த்தையிலும் மட்டும் இருக்கிறதா அல்லது பிறருக்கு செய்யும் அன்பிலும் நற்செயல்களிலும் வெளிப்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக இயேசு மறைநூல்களை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் தம் சேமிப்பிலிருந்து புதியதையும் பழையதையும் வெளிக்கொணரும் வீட்டு தலைவரை போன்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நமது ஆன்மீக வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும். நம் முன்னாக நமக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரியமான ஜெபங்களும் நம்பிக்கை கோட்பாடுகளும் பழையதாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய மாறிவரும் காலகட்டத்தில் தவிப்போருக்கு தோள் கொடுப்பதும் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பதும் கிறிஸ்துவ அன்பை எளியவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் தான் புதியதாக நாம் எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற ஒரு அவசியத்தை கொண்டு வர வேண்டும். இந்த இரண்டையும் பழையதையும் புதியதையும் சேர்த்து இணைத்து வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவ வழி நமக்கு ஒரு நன்மை பயக்கின்ற வகையாக மாறி நாமும் ஆண்டவருடைய அன்பு சிறர்களாக மாற முடியும். இந்த நாளில் இந்த ஒரு ஜெபத்திற்காக செபித்து இறையாசரை பெற்று மகிழ்வோடும் வெற்றியோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளில் நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து கனிவோடு அவைகளுக்கு செவிசாய்த்து நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நாட்களை கொண்ட அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மாறி வருகின்ற இந்த உலக கடலில் உம்முடைய மாறாத அன்பென்னும் வலையினால் எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய நாளில் ஆசீர்வாதத்துக்கு எங்களுடைய கரங்களில் தந்து எங்களை மீண்டும் ஒரு முறை புதுப்பித்திருக்கின்ற உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தியின் வழியாக எங்கள் அனைவரையும் ஒரு புதிய நிலைக்கு, உம்மோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு புதிய நிலைக்கு, எங்களுடைய ஜெபங்களை தாண்டி நற்செயலில் ஈடுபடுகின்ற ஒரு அன்பு செயலுக்கு நாங்கள் நன்றி கூறி உமது இறைப்பணியை எங்கள் நற்செயலில் நாங்கள் சிறப்பித்திட எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தந்தருளும். இறைவா, இன்று எங்களுடைய நாட்டில் இளைய சமுதாயத்திற்காக நாங்கள் ஒருமனப்பட்டுமிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். பல்வேறு போராட்டங்கள், கலவரங்கள், வன்முறைகள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியிலும் வாழும் எமது பிள்ளைகள் அனைவரையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். தங்களுடைய கல்விக்காக, வாழ்வாதாரத்திற்காக, தங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் வீதிகளில் இறங்கி போராட ஒவ்வொரு இளைஞருடைய அழுகையும் ஆதங்கத்தையும் அறிவீர். எதிர்காலத்தை குறித்த அச்சமும் ஏமாற்றம் அவர்களை தடம் புரள செய்யாமல் அவர்களை பாதுகாத்தள்ளும். வன்முறைகளுக்கும் கலவர்களுக்கும் அவருடைய வாழ்வை சிதைத்து விடாதபடி அவர்களுக்கும் தெய்வீக பாதுகாப்பை தந்திரலும். உரிமைகளுக்காக போராடும் அவர்களது தூய ஆவியினர் அவர்களுக்கு நற்புத்தியையும் விவேகத்தையும் நீதியான வழிகளையும் கற்றுக் கொடுத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு எதிரான அநீதிகள் மறையவும், அவருடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கான கதவுகள் திறக்கப்படவும், ஆட்சியாளர்கள் இவர்களுடைய இதயங்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையை சிறப்பிக்க உதவியாக வாரும். வலையில் இருக்கின்ற நல்ல மீன்களைப் போல இந்த உலகத்தினுடைய தீமைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்தருளும். ஆன்மீக பலத்தை அவர்களுக்கு தாரும். இந்த சவாலான சூழ்நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போகாமல் தங்களுடைய திறமைகளை வளர்த்து நாட்டின் உண்மையான பொக்கிஷங்களாக நல் வழிகாட்டுகின்ற தலைவர்களாக மாறிட உமது ஆசிரை அவர்கள் மீது பொழிந்தள்ளும். இந்த புதிய நாளில் எங்களுடைய இளைஞனுடைய வாழ்வில் புதிய விடியலையும் அமைதியையும் நீதியையும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் கேட்டுள்ள எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து உங்கள் பிரசனத்தால் எங்களை நிரப்பி உமது பாதுகாப்பையும் வலிமையையும் எங்களுக்கு தந்து இன்று நாங்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்ற ஒரு பலத்தை நாங்கள் பெற்று அதை
வெற்றியோடு இந்த நாளையும் மகிழ்ச்சியோடு இந்த நாளையும் கொண்டாடிடம் உமது தெய்வீக பிரசனத்தால் எங்களை அலங்கரித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செவிக்கிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.